Hello everyone, welcome to TechEaglite. இந்த வீடியோவில் WordPress e-commerce வெப்சைட்னுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். உங்களுடைய ப்ராடக்டை ஆன்லைனில் செல் பண்ணணும், ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா WordPress வெப்சைட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஷாப்பிங் கார்ட் ஆப்ஷன்ஸ் டு தி கஸ்டமர். நாம் நம்மளுடைய ப்ராடக்டை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வைஸ் நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணிக்கலாம். செக்யூர் பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா WordPress நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் நம்ம எல்லாமே அதில் நம்ம கொடுத்துக்கலாம். நாம் அதே மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய வெப்சைட் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணாலும் மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கும், டேப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி, லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெப்சைட் ரெஸ்பான்சிவாக இருக்கும். இது எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய WordPress நமக்கு கொடுக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி இ-காமர்ஸ் வெப்சைட் ஃபார் செல்லிங் ஹோம்மேட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு பேஜாக நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ஹோம் பேஜ் இருக்குது அப்படின்னா ஹோம் பேஜில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன, நம்ம ப்ராடக்ட்ஸ்னுடைய யூனிக் ஃபெசிலிட்டிஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏதாவது நம்ம ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதே மாதிரி 100% ஆர்கானிக், ஸோ யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் த யூனிக் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது. பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட என்னென்ன, அதே மாதிரி நம்ம கேட்டகரிஸ் வச்சு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கஸ்டமருடைய டெஸ்டிமோனியல் நம்ம ஷோகேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் கஸ்டமர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 day டெலிவரி, ரிட்டர்ன் பாலிசி இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணும்போது கஸ்டமருக்கு டெசிஷன் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு சில கஸ்டமர் வெப்சைட்டில் பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கு இப்போ தேவைப்படாது, ஃப்யூச்சரில் தேவைப்படும். பட் நம்ம அவங்களோட கனெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக we can collect their emails, அந்த இமெயில் மூலமாக நம்ம அவங்கள கனெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஏதாவது ஆஃபர்ஸ் வருதுன்னு நம்ம அப்டேட் பண்ணலாம். புதுசாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் நம்ம த்ரூ மெயில் மூலமாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி அப்டேட் பண்ணலாம். அல்லது நம்ம வாட்ஸ்அப் வேணாலும் நம்ம வாட்ஸ்அப் இதில் இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் கீழே வந்து உங்களுக்கு ஃபூட்டர் பேஜில் உங்களுக்கு லோகோ ஆட் பண்ணிக்கலாம், ப்ரைவசி பாலிசி, ஷிப்பிங் பாலிசி, ரீஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாமே நாம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி சோஷியல் மீடியா ஐகான்ஸ், உங்கள் பிஸ்னஸ்க்கு சோஷியல் மீடியா பேஜஸ் இருந்ததுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம அங்கே ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த who we are, அதாவது about us பேஜ். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா about us பேஜினுடைய மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக நம்மளுடைய ஸ்டோரியை, நம்மளுடைய விஷன், மிஷன், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இந்த பேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஒரு நம்மளுடைய அத்தாரிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸில் ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ஸ் 1998 இத்தனை வருஷமாக 25 years அந்த பிஸ்னஸில் இருக்கோம். ஸோ எங்களை ப்ராடக்ட்லாம் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் எப்படி நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, இல்லை அப்புறம் உங்கள் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அதனுடைய பிக்சர் நம்ம அதில் ஆட் பண்ணலாம். ஸோ இட் வில் ஆட் மோர் கிரெடிபிலிட்டி. அதே மாதிரி கஸ்டமர் கேர் நம்பர், இல்லை அப்படின்னா டீம் மெம்பர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அந்த about us செக்ஷனில் நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான பேஜ் உங்களுடைய செல்லிங் பேஜ், அதான் ஷாப் பேஜ் அல்லது நம்ம ப்ராடக்ட்ஸ் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணும்போது முக்கியமாக இப்போ உங்களுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வைஸ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் ஈஸியாக அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிலவெண்ட்டாக தான் பார்க்குறாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் அதில் வந்து எனக்கு ஒரு 4 ப்ராடக்ட் இருக்குன்னா அதை மட்டும் அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட பெர்ஃப்யூம்ஸில் 4 வெரைட்டிஸ் இருக்குது, ஹேர் கேரில் 5 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணால் அந்த 5 கேட்டகரி மட்டும் அவங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ கஸ்டமருக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நேவிகேட் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் காலத்தில் இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது பட்ஜெட்டிங் வைஸாக அவங்களால ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வெப்சைட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் எம்ஆர்பி ப்ரைஸ் 1200, அவர் ப்ரைஸ் 899, இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னாலும் எம்ஆர்பி ப்ரைஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, அவர் ப்ரைஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆஃபர் நம்ம ஒன்று வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கஸ்டமர்ஸ் நம்ம அட்ராக்டிவாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, பெஸ்ட் செல்லர்ஸ் நம்ம காட்டலாம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்டிங் கேட்டகரி. ஸோ இதில் வேணுங்கிற ப்ராடக்ட்டை கஸ்டமர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பர்ச்சேசிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலர் டு இப்போ நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் இதுலேயும். ஓகேங்களா, நான் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸ், ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் இந்த ப்ராடக்ட்டுக்கான ரிலவெண்ட் ப்ராடக்ட் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு நம்ம ஆட் டு கார்ட் வேணும் அப்படின்னா கஸ்டமர் கேன் கிளிக் த ஆட் டு கார்ட் பட்டன்.
ஸோ உங்களுக்கு ஆட் டு கார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் 2 ப்ராடக்ட் நம்ம இங்கே ஆட் ஆகி வந்துருச்சு. அடுத்து நம்ம கஸ்டமருக்கு ஏதாவது நம்ம கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னாலும் கூப்பன் கோட் நம்ம கொடுத்துக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் அவங்க வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு தே கேன் கிளிக் ப்ரொசீட் டு செக் அவுட். ஸோ செக் அவுட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து புது கஸ்டமராக இருந்தால் நம்ம ஒரு லாகின் நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ யூஸ்வலாக அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஒரு மெயில் ஐடி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து நாமளும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் அந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவங்களோட யூசர் நேம், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஃபஸ்ட் டைம் யூஸர் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிட்டர்னிங் கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வராது, டேரெக்டாக கூப்பன் ஆப்ஷன்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பில்லிங் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு தே கேன் ஆர்டர் த ப்ராடக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோன்பே, ரேசர் பே, இன்ஸ்டாமேஜோ அந்த மாதிரியான பேமெண்ட் கேட்வே நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்ஸ்டால் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் கேட்வே கிட்ட நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும். அந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ப்ராடக்ட், ஒரு பெட்ஷீட்ஸ், டவல்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டுங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம சேல்ஸ்லாம் நான் நிறையா ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டுருக்கு, சம்மர் சேல் ஆஃபர் அந்த மாதிரியாக இருந்தால் அந்த மாதிரிலாம் ஏதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். பிக் சேல் அப் டு 70% ஆஃபருங்கிறது நம்ம ஃப்ரண்ட்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சம்மர் சேல் அப் டு 40% ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஹெட்டர்லேயும் பேஜ் ஓப்பன் ஆகணும் அந்த விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஷாப் பேஜ் அல்லது ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜில் இப்போ எனக்கு ஒரே ப்ராடக்ட்டில் எனக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன்ஸ் பெட் ஸ்ப்ரெட், அது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். ஸோ அதே நம்ம வந்து இதில் நம்ம ஆப்ஷனாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், கர்டைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், கோல்டன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய கலர்ஸ் நம்ம வந்து அதிலே நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இன்னும் கஸ்டமருக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம முக்கியமாக நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் ஆட் பண்ணணும். நம்மளுடைய அட்ரஸ், சப்போர்ட் ஃபோன் நம்பர், சப்போர்ட் இமெயில் ஐடி, அதே மாதிரி கூகுள் மேப், நம்மள ஆஃபீஸுடைய கூகுள் மேப் ஆட் பண்ணாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டருக்காக நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஃபூட்டரில் இந்த மாதிரி டீல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 60 days ரிட்டர்ன் பாலிசி இருக்குது, 30 days ரிட்டர்ன் பாலிசி, 7 days ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங், இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து அவங்களுடைய பர்ச்சேசிங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் தி கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் வேர்ட்ப்ரெஸ் இ-காமர்ஸ் வெப்சைட். இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணோம், ஒரு ஆன்லைன் ஸ்டோர் பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி ப்ரொவைட் ப்ரொஃபஷனல் வெப் டிசைன் சர்வீசஸ் அட் டெக்கிக்லைட். ஸோ யூ கேன் மெயில் us to support@techiclite.com. ஒன்ஸ் உங்கள் மெயில் ரிசீவ் ஆச்சுன்னா we will connect you to understand better about your requirements. அதை உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி we will provide personalized custom web design services. இப்போ நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப் டிசைன் லேர்ன் பண்ணலான்னு இருக்கீங்க, ஒரு ஃப்ரீலான்சராக வெப் டிசைன் ஸ்கில்லை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் அவர் ஃப்ரீ வெபினார். we have a detailed course on வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ப்ளூ பிரிண்ட்டுங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய கோர்ஸ் டேஷ்போர்ட். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ரெக்யர்மெண்ட் அனலைஸ் அண்ட் பிளானிங், செட்டப் அண்ட் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லான்ச், SEO எசென்சியல்ஸ் கவர் ஆகும், வேர்ட்ப்ரெஸ் பிளகின்ஸ் கவர் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேஷன் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ரக்சர்டாக டீட்டெயில்டு கோர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாயின் அவர் ஃப்ரீ வெபினார். ஃப்ரீ வெபினாருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், நம்ம வெபினாரில் மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.